இந்த வாக்குவாதம் தான் மத வன்முறைக்கே காரணம், மத வெறிக்கும் மத வன்முறைக்கும் காரணம். இப்போ வந்து வெவ்வேறு மதங்கள் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கெல்லாம் வாக்குவாதம் தான் காரணம். ஓ மதம் பெருசா ஏன் மதம் பெருசா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஓ மதத்தில் என்ன இருக்குது, ஏன் மதத்தில் தான் எல்லாமே இருக்குது, ஏன் மதம் அறிவுபூர்வமான மதம், ஓ மதம் முட்டாள் மதம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுறது. என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் மதத்தில், என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க சொல்லு பார்க்கலாம், இப்போ சொல்லு என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எங்கள் கடவுள் அதை சொல்லியிருக்காரு, உங்கள் மதத்தில் அப்படியா சொல்லியிருக்காங்க, மூட நம்பிக்கையில் எங்கள் மதம் வந்து அறிவியல் பூர்வமான மதம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறது தான் கடைசியில் என்னதான் போகுது. வாக்குவாதம் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் மதம் தான் பெருசு உங்கள் மதம் தான் பெருசுன்னு அடிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வாக்குவாதம் நடக்கும், இன்னொருத்தர் அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிறது வாக்குவாதம் தான். உங்கள் கருத்து பெருசா, எங்கள் மதம் பெருசா உங்கள் மதம் பெருசான்னு வாக்குவாதம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. பாயிண்ட்ஸ் கிடைக்கிறவங்க கொஞ்சம் படித்த மூடநம்பிக்கை உடையவர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா கொஞ்சம் பாயிண்ட்ஸை வச்சு வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு சண்டை, கருத்து யுத்தம். அப்போ அதே தான் வந்து ரொம்ப ஒன்றும் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. மதத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறதே சிலருக்கு தெரியாது. தனது மதத்தை பற்றி என்ன சொல்லி, ஆனால் தன்னுடைய மதம் தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த சண்டை போடுறான் பாருங்கள், கத்தி அருவா தூக்கிட்டு ஒரு மதத்துக்காரன் 2 பேரும் வெட்டிக்கிட்டு சாப்பிட்றான் பாருங்கள். இவனுக்கு அந்த மதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னே தெரியாது, புத்தகம் படிக்கிற அந்த வழக்கமே கிடையாது. ஆனால் வந்து எங்கள் மதம் தான் பெருது, உங்கள் மதம் ஒன்றும் இல்லாத மதம் அப்படின்னு சொல்லி வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு கிடப்பான். சரிடா உன் மதத்தில் என்னடா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அது யாருக்கு தெரியும், ஆனால் எங்கள் மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அது வாக்குவாதம். அதாவது வாக்குவாதம் பண்ணுறதுங்கிறது ஒரு கருத்து யுத்தம். அப்படிங்கும்போது கருத்துக்கள் கிடைக்காத போது, பாயிண்ட்ஸை முன்னாடி வச்சு வாக்குவாதம் பண்ணாத போது அவங்க கையில் கத்தி அருவாளை தூக்கிடுறாங்க. அதனால் வாக்குவாதம் பண்ணுறது வந்து ஒரு வன்முறை. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது வந்து இந்த மனித உறவுமுறையை வந்து ரொம்ப பாதிக்கும். அதனால் நமக்கு உறவுமுறை தான் முக்கியம், மனுஷங்க தான் முக்கியம். அதுக்கப்புறம் நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகளை எப்படி நம்ம விட்டு கொடுக்காம, அதே நேரத்தில் உறவுமுறையும் விட்டு கொடுக்காம எப்படி நம்ம நம்பிக்கைகளை எப்படி கடைபிடிப்பது அப்படிங்கிற அதுக்காக மூட நம்பிக்கைகளை மனித உறவுமுறை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இந்த மாதிரி மதத்தையே நம்ம விட்டு கொடுக்கவும் நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா மனித உறவுமுறைக்கு இந்த மத மூட நம்பிக்கைகள்லாம் காரணமாக இருக்குது. வாக்குவாதம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விபரீதமானதுங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் கிடையாது. ஏன்னா அந்த மத கலவரமே வாக்குவாதத்தில் தான் வருது. ஓ மதம் பெருசா ஏன் மதம் பெருசா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க ஒரு சைடில். இன்னொருத்தருக்கு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸே கிடையாது. யார் இந்த படிக்காதவங்க ரொம்ப முட்டாள்கள்லாம் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு அவனுக்கு பாயிண்ட்டே கிடைக்காது. உடனே அவன் என்ன பண்ணுறான், என் மதம் தான் பெருது, இந்த மாதிரி என் மதத்தை குறை சொன்னோன்னா உன்னை வெட்டி போடுவேன் அப்படிங்கிறான். ஏன்னா அவனுக்கு பாயிண்ட்டே கிடையாது. என் மதம் தான், அதாவது தன்னுடைய மதம் பெரிது என்று நிரூபிப்பதற்கு அவனுக்கு பாயிண்ட்ஸே இல்லை. அவனுக்கு படிச்சிருந்தாலும் தெரியும் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அவர்களுடைய மத நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு தெரியாது. இப்போது இந்து மதம் தான் பெருசுன்னு சொல்கிறவன் எத்தனை பேர் அந்த பகவத்கீதையை படிச்சிருக்கான். இல்லை முஸ்லீம் மதம் தான் பெருதுன்னு சொல்லி தெருவில் இறங்கி நீ சண்டை போடுறியே, அடிச்சுக்கிறியே, இன்னொரு மதத்துக்காரனோட சண்டை போடுறல, அதுக்கு இந்து மதம் தான் பெருசுன்னு நீ முஸ்லீம் மதத்துக்காரனோட சண்டை போடுற, கிறிஸ்தவ மதத்துக்காரங்களை போய் அடிக்கிற. சரி உன் மத புத்தகத்தில் என்னதான்ப்பா சொல்லியிருக்காங்க போயிட்டா நான் எங்கே படித்தேன், அது என்ன, ஏன்னா என் மதம் தான் பெருது, அதை குறைய சொன்னால் நான் விடமாட்டேன் அப்படின்றோம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னே தெரில, மதம்னா என்ன, அதில் என்ன சொல்லியிருக்குன்னே தெரில. அதான் வாக்குவாதம் பண்ண முடியாதப்ப தன்னை நிரூபிப்பதற்காக கையில் ஆயுதத்தை தூக்கிடுறான். அந்த புத்தகத்தை படித்தவன் என்ன பண்ணுறான், உட்காந்து அவன் ஆறாமரை உட்காந்து ஏன் மதம் தான் பெருதுன்னு சொல்லிட்டு வாதங்களை முன்வைத்து வாக்குவாதம் பண்ணுறான். அப்போ அந்த படிக்காதவன் என்ன பண்ணுறான், அந்த புத்தகத்தை மத நூல்களில் என்ன இருக்குது அப்படின்னு படிக்காதவன் என்ன பண்ணுறான், என்னுடைய மதம் தான் பெருது, நீ என்ன என் மதத்தை குறை சொல்கிற அப்படின்னு சொல்லி கையில் கத்தி அருவா தூக்கிடுறான். கத்தி அருவா தூக்கிட்டு இனிமேல் என் மதத்தை குறை சொன்னான்னா வெட்டி போடுவேன் அப்படிங்கிறான். இந்த மாதிரி நீ மட்டும் தான் வெட்டுவியா, எங்களுக்கெல்லாம் கை இல்லையா, எங்ககிட்டயே சூப்பர் கத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வாழை உருவிடுறான். அந்த மாதிரி வாக்குவாதங்கிறது எவ்வளோ விபரீதமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நம்ம கருத்தை முன்வைக்கிறதுக்கு என் கருத்து தான் பெருசுன்னு சொல்கிறதுக்கு வேறு வழிமுறைகள் இருக்குது, ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள்லாம் இருக்குது. அதான் வந்து புத்தகம் எழுது, வீடியோ போடு, இந்த மாதிரி வீடியோ போடு, உன் மதம் தான் உன் கருத்து தான் பெருசுன்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமாக உன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வை. இதான் வந்து கருத்து யுத்தம். இது வந்து ஒரு கருத்து யுத்தம். ஏன்னா இதுவும் யுத்தம் தான். வாக்குவாதம் பண்ணுற நேரடியாக யுத்தம் போடுறது, நேரடியாக சண்டை போடுறது. அன்னைக்கு போரிட்டான் பாருங்கள், அதுவும் நேரடி அதே சண்டை தான், இதுவும் போர் தான். அந்த போர் தான் பாருங்கள், நேரடியாக சண்டை போடுறது இந்த மத வன்முறைக்கு காரணமாக. அதனால் உன்னுடைய கருத்து, உன்னுடைய மதம் தான் பெருசுன்னா நீ புத்தகம் போடு, புத்தகம் எழுது, இந்த மாதிரி வீடியோ போடு, என் மதத்தில் என்ன சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் உன்னுடைய யுத்தத்தை தனித்தனியாக சுதந்திரமாக நிகழ்த்து. உனது கருத்துக்களை உன் மதத்தை பற்றி நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு சுதந்திரமாக பேசி புத்தகமாக போட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு சொல்லு உன் கருத்தை.
அதுக்கு போயிட்டு எதுக்கு மற்றவங்ககிட்ட போய் நிரூபிக்கிறேன், என் மதம் தான் பெருசுன்னு சொல்லி மற்றவங்ககிட்ட போய் ஏன் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிற, வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிற, அதுதான் வன்முறையாக மாறுகிறது. அதனால் நேரடியாக யுத்தம் போடுறது பழைய காலம். நேரடியாக சண்டை போடுறதுங்கிறது கடந்த காலம். போரிட்டுக்கிட்டு நானா நீயான்னு சொல்லிட்டு ஒருத்தனை குத்திக்கிட்டு செத்தான போகிறாங்க, அது கடந்த காலம். நாம் இன்றைக்கி மறைமுகமாக ரகசியமாக யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நான் தான் பெரியவர், நான் யார் என்று தெரியுமா என்கிற முயற்சியில் ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டுருக்காங்க. நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், நான் யார் நிரூபித்து காட்ட போகிறேன் அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாம் எல்லாமே யுத்தம் தான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் மனுஷனாக போகிறேன் அப்படின்னு. நீ எல்லோரும் இங்கே எல்லாம் நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நான் மனுஷனாக போகிறேன், மனித நிலையில் முழுமையடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்தேன், சாதிச்சிட்டேன். மனித நிலையில் முழுமையடைந்து விட்டேன். எனக்கு கிடைத்த பரிசு இது ஒரு யுத்தம் தான். அதுக்கு இந்த உலகத்தையே நான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நம்பிக்கைகளையும் நான் ஆதாரப்பூர்வமாக மறுக்க வேண்டியிருக்கிறது. இந்த உலகம் எந்த அளவுக்கு தப்பானது, அப்போ இந்த உலகமே எனக்கு எதிரி. இது ஒரு யுத்தம் தான். இந்த உலகத்தில் நான் தனி ஒருவனாக நிற்கிறேன். தனி ஒருவனாக நின்று இந்த உலகத்தையே நான் வீழ்த்தி விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு எதிரான என்னுடைய நம்பிக்கை தான் உயர்ந்தது என்று நான் நிரூபித்து விட்டேன். ஜெயிச்சிட்டேன். உலகத்தை வென்ற முதல் மனிதன்.